ഒരു കാര്യം ചോദിക്കുന്നുണ്ട്, വിജയ് എന്ത് പറയുന്നു? ഇത് ഈ പടം കഴിഞ്ഞാൽ പുള്ളി അഭിനയിക്കാന്ന് പറഞ്ഞുണ്ടോ വിജയ് അടുത്ത്? ഞാൻ ചോദിച്ചു ഇത് വിജയ് സാറിന്റെ അടുത്ത് ഞാൻ ഡയറക്റ്റ് എന്നിട്ട് ചോദിച്ചു, സാർ ഇത് ലാസ്റ്റ് പടം ആയിരിക്കുമോ എന്താണ് എല്ലാരും അങ്ങനെ പറയുന്നുണ്ടല്ലോ എന്ന് ചോദിച്ചിട്ട്. അപ്പം വിജയ് സാർ പറഞ്ഞു അറിയില്ല, ഇലക്ഷന്റെ റിസൾട്ട് അനുസരിച്ചിരിക്കും അല്ലേ? അതവന്മാരെല്ലാം കൂടി ജയിപ്പിക്കുക, ഒരു സംശയം. അതുകൊണ്ട് ഭയങ്കര ആഗ്രഹമുണ്ട്. അതായത് ലൈക്ക് നമ്മള് ലാസ്റ്റ് ഡേയ്സിലും കൂടി ഉണ്ടായിരുന്നു. അപ്പം ആള് ഭയങ്കര എന്താ പറയാ, എനിക്ക് ഭയങ്കര ഇമോഷണൽ ആണ്, കൂടെ നിൽക്കുന്ന എല്ലാവർക്കും ഭയങ്കര ഇമോഷണൽ ആവും. അപ്പം ലാസ്റ്റ് ടൈം ഒക്കെ ആണെങ്കിലും എല്ലാവരുടെ ഫോട്ടോ ഒന്നും എടുക്കാൻ നിന്നില്ല, കാരണം ஆள் இமோஷனல் ஆயி. மமிதா பைஜோட இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. எச் வினோத் இயக்கத்துல தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜோ, பாபி தியோல்னு இப்படி பலருமே நடிச்சு அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வெளியாக இருக்கிற படம் தான் ஜனநாயகன். தளபதி விஜய் அரசியல் பயணத்தை தொடங்கினதுனால இந்த ஜனநாயகன் படம் தான் அவரோட கடைசி படம்னு அவரே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சதுனால அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஜெனரல் ஆடியன்ஸும் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. என்னதான் தளபதி விஜய் சினிமால இருந்து பிரேக் எடுக்க முடிவு பண்ணாலும் ஃபேன்ஸ் பலரும் அவர் தொடர்ந்து படம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இப்படி ஒரு சூழல்ல மமிதா பைஜோ ரீசெண்டா அயர்லாந்துல நடந்த கேரளா கார்னிவல் ஈவென்ட்ல ஜனநாயகன் ஷூட்டிங் அப்போ தளபதி விஜய் கூட நடந்த கான்வர்சேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல நான் விஜய் சார் கிட்ட இதுதான் உங்க கடைசி படமா, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் தெரியல, எலெக்ஷன் ரிசல்ட் வச்சுதான் எல்லாமே முடிவு பண்ணணும்னு சொன்னாரு. லாஸ்ட் ஸ்டேஜ் ஷூட்டிங் அப்போலாம் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டோம், சுத்தி இருந்த நாங்க எல்லாருமே எமோஷனல் ஆயிட்டோம். ஷூட்டிங்கோட லாஸ்ட் டைம் அப்படின்னாலும் விஜய் சார் போட்டோ எடுத்துக்க கூட நிக்கல. ஏன் அப்படின்னா விஜய் சாரும் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு அப்படின்னு மமிதா பைஜு பேசியிருக்காங்க. ஃபேன்ஸ் பலரும் இப்போ இந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. மேலும் ரீசெண்ட் இன்டர்வியூல மமிதா பைஜு விஜய் சார் ரொம்ப பண்பா இருப்பாரு, அவர் சொன்ன டைம்க்கு முன்னாடியே ஷூட்டிங் ஸ்பாட் வந்துருவாரு, அவர் சூப்பர் கூலான பர்சன், ரொம்ப அமைதியா இருப்பாரு அப்படின்னு தளபதி விஜய புகழ்ந்து பேசியிருக்காங்க. பிரேமலு படத்துக்கு அப்புறம் மமிதா பைஜு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஜனநாயகன் படத்தை தொடர்ந்து தமிழ்ல சூர்யா 46, டூட், 2 வானம்னு பல தமிழ் படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. மமிதா பைஜோட இந்த ஸ்பீச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.